இன்னைக்கு பஜ்ஜி பூரின்னு சாப்பிட்டேன். ஆனா ஹெல்த்தியா. வெல்கம் டு டே 45. இன்னைக்கு வெல மீனையும் இறாலையும் மேரினேட் பண்ணிட்டேன். இறால மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஏர் ஃப்ரை பண்ணிட்டேன். வெல மீனை கொஞ்சமாக ஆயில் விட்டு பேன் ஃப்ரை பண்ணிட்டேன். இறால் நல்லா ஆவி பறக்க ஏர் ஃப்ரை ஆயிடுச்சு. வெல மீனும் ரெடி பண்ணிட்டு சோறு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபைபருக்கு கீரை வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்சம் புரோட்டீன் பன்னீர் போட்டு பாலக் பன்னீர் பண்ணிட்டாங்க. பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இனிமேல் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ப்ரான்ஸில் ஆல்ரெடி ஆயில் ஆட் பண்ணாலும் மசாலா தான் ரொம்ப ஓவராக தெரிஞ்சுது. டேஸ்ட்டும் சுமாராக தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங்க்கு பல பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிடவே கூடாத பொருள் தான். டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டேன். மீதி 2 பஜ்ஜி நானே ஏர் ஃப்ரையரில் சுட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டேன். ஏர் ஃப்ரையரில் சுட்ட பஜ்ஜி ஓரளவுக்கு பஜ்ஜி மாதிரி வந்துச்சு. ஆனால் ஒரு சைடு மட்டும் தான் மாவு பிடிச்சது, இன்னொரு சைடு மாவு பிடிக்கல. டேஸ்ட் வைஸாக ஓகே தான். ஆயிலில் சுடுற அளவுக்கு நல்லா இல்லை. கூட ஒரு கப் டீயும் கொஞ்சம் நிலக்கடலையும் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு இட்லி பண்ணாங்க. நான் முந்தின நாள் இருந்த மாவு வச்சு பூரி பண்ணேன். எண்ணெயில் பொரிக்கலைங்க, ஏர் ஃப்ரை பண்ணேன். பூரி அளவுக்கு டேஸ்ட் இல்லை, பட் பார்க்கறதுக்கு பூரி மாதிரி இருந்துச்சு. இட்லிக்கு வச்சிருந்த சிக்கன் குழம்பு பூரி கூட வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு நல்லா இருந்துச்சு. 2 பூரியும் 3 இட்லியும் சாப்பிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டதுனால எனக்கு அதுவே போதுமா இருந்துச்சு. வேக வச்ச பாதி கார்ன் இருந்துச்சு, அதையும் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே தூங்கியிருக்கணும். மிட் நைட் வரைக்கும் முழிச்சிருந்ததுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இட்லியும் கொஞ்சம் சிக்கனும் எடுத்து சாப்பிட்டேன். அப்பவும் பசி தீரல. ஒரு பிரெட்டும் கொஞ்சம் பீனட் பட்டரும் வச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் எந்த ஃபுட்டு நிறைய சாப்பிட்டாலும் கேலரி டெபிசிட்ல இருக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம்.